ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1 கப் அளவுக்கு சலிச்ச பொட்டுக்கடலை மாவு, அதோட உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் எள்ளு, ஜீரகம் ரெண்டும் வெறும் மாவில், அதாவது வர மாவில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஒன்று போல் கலந்ததுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கோம். எந்த எண்ணெயில் பொரிக்க போகிறோமோ அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இந்த கொதிக்கிற எண்ணெயை ஊற்றணும். நல்லா பொங்கி வரும். கையை வச்சு கிளறிடக்கூடாது சூடான எண்ணெயை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு பிழிகிற பக்குவம் வரைக்கும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ தேங்குழல் லச்சை உள்ளே போட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு கரண்டிலையோ இல்லை கையினாலேயோ மாவை எடுத்து அந்த குழலில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கண்ணகப்பையில் இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டு கடைசியில் ஒட்டி விடணும். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அந்த எண்ணெய் எவ்வளவு வேகுதோ அந்த எண்ணிக்கையில் சின்னதோ பெரியதோ நமக்கு தேவையான சைஸில் கேழ்வரகு தேங்குழலை புழிஞ்சு எடுத்து நல்லா சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துட்டோன்னா ஆரோக்கியமான மில்லட் கேழ்வரகு முறுக்கு ரெடி.